அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 28/6/2025 இன்று சனிக்கிழமை, ஆனி மாதம் 14ஆம் நாள், விஸ்வவாசு வருடத்தில் வருடம் துவங்கி 179 நாட்களும் இன்னும் 186 நாட்கள் கையிருப்பாக இருக்கக்கூடிய நாளில் நம்ம இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வளர்பிறையில் திருதியை திதி அப்படின்னு சொல்லக்கூடிய திதியில் இருக்கிறோம். பூச நட்சத்திரம் இன்றைய நாளின் நட்சத்திரம். பூசம்னால் சனி. இன்றைக்கி சனிக்கிழமையும் பூச நட்சத்திரம் சேர்ந்தது ரொம்ப விசேஷமாக அமைகிறது. இப்படிலாம் அமைஞ்சிடுச்சுனாக்க இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப ஸ்திரமானதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. எப்படி மரம் வச்சா அப்படி கண்டினியூ செடிகளெல்லாம் வச்சா மரங்களாக மாறுகிறதோ அப்படி விருட்சங்களாக மாறக்கூடிய அப்படின்னு வச்சுக்கலாம். பெரிய பெரிய காடெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செயல்களெல்லாம் இன்றைக்கி நல்ல செயல்களெல்லாம் யோசித்து ஆறாமற செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே நிலைத்திருக்கக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கையின் பின்பயனாக லைக் இன்சூரன்ஸ் பண்ணுறது, படிப்பு விஷயமாக பணத்தை போட்டு வைக்கிறது, வங்கிகளில் போட்டு வைப்பது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சொத்து வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் சொல்லுவோம். பெருநியல்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய அப்படின்னு. அப்படி தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை இன்று செய்தால் அது மிக நன்மையாக அமையும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதற்கான காரியங்களை இன்றைக்கு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்கு சில நல்ல நேரங்கள்னு பார்க்கணும் இல்லைங்களா. 7:45 8:45 காலையில், சாயங்கால வேளையில் 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 காலையில், சாயங்காலம் 9:30 10:30 மணி வரைக்கும். தடை வராமல் இருக்கணும். ராகு காலத்தை பார்க்கணும். 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். குளிகை காலம் திருப்பி செய்யக்கூடிய காரியங்கள் 6லேருந்து 7:30 மணி வரைக்கும். யமகண்டம் மத்தியானம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இன்றைய நாளிலே சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரியன் உதிக்கும் நேரம் அப்படின்னா 5:56 சூரியன் உதித்து விடுவார். மிதுன லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். மிதுன லக்னத்திலே சூரியன் இருக்கக்கூடிய நாழிகைன்னு பார்த்தா 3 நாழி 7 வினாழிகள் இருப்பார். பூச நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது பூராடம் மூலம் அப்படிங்கிற தனுசு ராசிக்குள்ளார சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த ராசிக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கோச்சாரங்கள்னு சொல்லக்கூடியதில் கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருக்குன்னு பார்க்கும்போது சூரியன், குரு மற்றும் புதன் மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதில் புதன் உச்சமாக அவருடைய ஆட்சி ஸ்தானமாக உட்கார்ந்திருக்கிறார். சிம்ம ராசிக்குள்ளார செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். கும்பராசிக்குள்ள ராகு அமர்ந்திருக்கிறார். மீன ராசிக்குள்ளர சனி பகவான் உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்தெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிறார். மேஷராசிக்குள்ளர சுக்கிர பகவான் தன்னுடைய வீணான துலாத்தை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். இன்றைக்கு பூச நட்சத்திரம்னா சந்திர பகவான் தன்னுடைய வீடான கடகராசிக்குள்ளரே இருக்கிறார். அப்போது புதனும் சந்திரனும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு தன் வீட்டை பார்க்கக்கூடிய நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படிங்கிறதும் பார்வையாலே கும்பராசியையும் துளாராசியையும் தனுசு ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிற குருவாகவும் புதனும் சூரியனுமே அந்த தனுசு ராசியை தான் பார்க்குறார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான செயல்களாக இருக்கிறது. கன்னிராசியை சனி பகவான் பார்க்கிறார். அதே போல் தனுசு ராசியும் சனி பகவான் பார்க்கிறார். ரிஷபராசி பார்க்கிறார் அப்படின்லாம் சொல்லுவோம். செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ள உட்கார்ந்துட்டு 4ஆம் பார்வையாக தன்னுடைய வீடான விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போது தன் வீட்டை பார்க்குறது தனுசு ராசி பார்க்குது, சுக்கிரம் பார்க்குது, செவ்வாய் பார்க்குது. இப்படிலாம் இருக்குன்னா இன்றைக்கி டெஃபினட்டாக சந்திரனுடைய ஓட்டத்தில் இந்த நாட்கள் அந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா. அவசியம் நம்ம பார்ப்போம்.
அதிலே இன்றைய நாளிலே ஹர்ஷண கரணம் அப்படின்ற யோகம், ஹர்ஷண யோகம், கரஜை கரணம் அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் யோசித்து நிதானமாக செய்யும்போது எல்லாமே நல்லது நடப்பதற்கு கரஜை கரணம் உபயோகம் வரும். யானை அப்படிங்கிறது நமக்கு தேவத்தை அப்படின்னா பிள்ளையாரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி சக்ஸஸை கொடுக்கும்னு நமக்கு சூட்சமமாக சொல்லிக் கொடுக்குது. அதனால் இந்த வாரத்தினுடைய இந்த நாளுடைய நல்ல பலன்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே சுக்கிரன் அமர்ந்து 4ஆம் இடமான மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம், அம்மா ஸ்தானம், அந்த இடத்துல தாயாரான சந்திரனே அமர்ந்து விட்டார். பூச நட்சத்திரம்ன்றது சனியோட நட்சத்திரத்தின் காலில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வண்டி வாகன யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் மனதிலே வரும். சிலருக்கு ரெனோவேஷன் அப்படிங்கிற வீடுகளெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு விஷயங்கள் பண்ணுவோம். வண்டியாக இருந்தாலும் கொஞ்சம் சர்வீஸ் கொடுத்து வரலாம் அப்படின்னு எண்ணெல்லாம் வரும். சனி ஞாயிறு நம்ம வண்டியை அதிகமாக எடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி கரெக்டான செயல்கள். உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியன், புதன் மற்றும் குரு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். சூரியன் உங்களுக்கு நல்லதை செய்வார். ஏன்னா 5க்குரியவர், 5 நாளே சுகம் அப்படின்னும் அவருக்குரிய 3ஆம் இடத்தில் இருப்பதால் முயற்சிகளினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. கொஞ்சம் அதை நம்ம பயன்படுத்திப்போம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 3லே இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதும் உண்மைதான். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் கஷ்டங்கள் உண்டானா ஆமாம் சார், உடல் மருத்துவ செலவுகள், புத்தி தடுமாற்றங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக அதெல்லாம் இருக்கணும். பணம் வேணுமே சார் இருக்கான்னா, ராகு 11ஆவது இடத்துல நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு, பணம் கொடுப்பார். அதை குரு பார்க்கிறார், தனகாரகனான குரு பார்க்கறதுனால செலவு வரும்போதெல்லாம் காசு வந்துடும், கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற செய்தியை மனதில் கொள்ளுங்கள். இந்த நாளிலே 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முடிந்தவரை சிவபெருமானை இன்றைக்கு மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் 2ஆம் இடம் அப்படின்னு போய் பார்க்கும்போது மிதுன ராசி. அங்கே சூரியன் குருவுடன் சேர்ந்த புதனாக அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது தான் அதனுடைய இடம். குடும்பம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கூட்டமாக இருக்கக்கூடியதில் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்தாக்க அங்கே நிறைய டிஸ்கஷன் இருக்கும் இல்லையா, அப்போ கவலைகளும் பகிர்ந்து கொள்ளப்படும். அந்த கவலைகள் பகிர்ந்து கொள்ளும்போது 3ஆம் இடமான கடகராசிக்குள்ளர பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இன்னைக்கு பிரவேசிக்கிறதுனால பணத்தை பற்றின விஷயங்கள் பேசப்படும். பணம் கொஞ்சம் வரும். இந்த 2ஆம் இடம்ன்ற இடத்துலேருந்து தான் குரு தொழில் ஸ்தானமான கும்பராசியை பார்க்குறார் உங்களுக்கு. அப்போ கும்பராசியை பார்ப்பதனாலே உங்களுக்கு இடப்பெயர்ச்சிகள், பிரயாணங்கள் பற்றின டிஸ்கஷன் வீட்டில் ஓடும். வீடு மாறலாமா, வேலை மாறலாமா, இல்லை டூர் போகலாமா, ஒரு புண்ணிய யாத்திரை போயிட்டு வரலாமா, இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனை இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்கும். இதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வதற்கான நாள் இந்த நாள். அதனால் தைரியமாக அதை பற்றின யோசனைகள் எல்லாம் பண்ணுங்கள். புதிய வீடு வாங்கிறது, வாகனம் வாங்குவது போன்ற எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி செயல்படுத்துவதற்கான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு 6, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். எல்லாத்தையும் வளத்துடன் கொடுக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சுபிட்சத்தையும் வளத்தையும் கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனுக்குள்ளரையே சூரியன், புதன் மற்றும் குரு சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய
குடும்ப வாக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சந்திர பகவான் பூச நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது 8க்கு 9க்குரியவன் சனி அவருடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால வீட்டிலே தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்யோன்யம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. குழந்தைகள்கிட்டையும் குடும்பத்தில் பேசும்போது கணவன் மனைவி இருவருமே கொஞ்சம் வார்த்தைகளை தடிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. இதனால் என்ன ஆகும்? தடித்தால் காரசாரமான கோப வார்த்தைகள், தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. 3ஆம் இடமான செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் உங்களுக்கு காசு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறார். தைரியஸ்தானம், தைரியம், விஜயம், வீரியம், ஆரோக்கியம் இதெல்லாம் அவர் கொடுப்பார். கவலைப்படாதீங்க. எதையும் பெருசாக டிபேட் பண்ண வேண்டாம், கிடைக்கும். எல்லாம் அவசரப்படாதீங்க. தன் பார்வையால் ராகுவை பார்ப்பதனாலே தேவைப்படும் போது உமக்கான காசு வந்து சேரும். கொஞ்சம் கொஞ்சம் காரிய கடைகள்லாம் இருந்தால் பயப்படாதீங்க, எதிர்நோக்குங்கள். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அப்படின்னு நல்லா மனசில் எண்ணுங்க. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பண்ணாரி மாரியம்மனை மனதில் நீங்கள் நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும் பலத்தையும் கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் ராசிக்குள்ளரே அமர்ந்திருக்க. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது கடகத்தில் குரு உச்சப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பணத்தை பற்றின கவலைகள் சிந்தனைகள் மனதிலே நிறைய இருக்கும். தொழிலை பற்றின சிந்தனைகள் மனதில் நிறைய இருக்கும். இன்றைக்கு நாளில் கொஞ்சம் மனசில் ஏதோ தெரியலைங்க, இனம் புரியாத கவலையினாலே உடல் சோர்வாகி இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை வரும். 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் கூடவே இருக்கிற கேதுவும் மனசில் இருக்கக்கூடிய இந்த கலைசத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விட்டுருவார். பத்தியா குடும்பத்தில் பத்தியா இது பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கலை, அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு துணை போகிற மாதிரி 2க்குரியவன் 12ல் அமர்வு அப்படின்ற மாதிரி சூரியன் மிதுன ராசிக்குள்ளே உட்காந்துக்கிறார். உங்களுடைய 12ஆம் இடம். அங்கே உட்காந்து அவரும் பைசா செலவுக்கான ரோட்டை போடுறார். அதனால் செலவுக்கான வழிகள் நிறைய இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருக்குது. அப்போ பணம் வராதுங்களா அப்படின்னா, பணம் வர்றதை விட பயம் போகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்மை. எதையும் சமாளிக்க முடியாது போயிடுமோன்னு ஒரு பயத்தோடு இன்றைக்கி டே ஆரம்பிப்பீங்க, டே முடிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு. ஆனால் பயப்படாதீங்க. எதுக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் சிவபெருமான்னு பேர். அனைத்து விதமான கஷ்டங்களையும் அவன்தாள் வணங்கி அவனருளாலே அப்படின்னு நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் அவனால் தான் எல்லாம் நடக்குதுன்னு போட்டால் சர்வம் சிவார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்த வினை வருவினை ரெண்டும் மறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை பிடிச்சிக்கிடுங்க. 3-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் ஒரு பயமில்லாத நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு லாபத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். லாபத்தில் அமர்ந்த உடனே லாபத்தை ஃபுல்லாக கொடுத்துட்றாருங்களா? அப்படிலாம் இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஏன்னா மனோகாரகனும் குபேரனுமான இந்த சந்திரன் 12ஆம் இடமான கடகராசிக்குள்ளே வந்துட்டார். அப்போ இன்றைக்கி கொஞ்சம் செலவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. செலவு இருக்கிறது எப்படிப்பட்ட செலவு? மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் புதுசாக சொத்துக்கள்லாம் வாங்கணும்னு சொன்னோம். குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதைக்கு செலவு பண்ணணுன்ற எண்ணம், இதுக்கெல்லாம் இன்றைக்கி செலவு மைண்டில் போடுவீங்க. இந்த மைண்ட் செட்டை அப்படியே அவங்களோட சேர்த்து பார்ப்பீங்க. அதே மாதிரி நண்பர்களுடன் கொஞ்சம் சுற்றுலா போவதற்கான மனது நிலையும் உருவாகும். பொழுதுபோக்கு அப்படிங்கிற என்டர்டைன்மெண்ட் சொல்லுவோம். சினிமா, பீச், பார்க், வெளியிடங்கள், சுற்றுப்பயணங்கள் இதெல்லாம் மனசில் போட்டு அதெல்லாம் செய்யணும்னு எண்ணங்கள் வரும்.
அதனால் ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான நாள் இன்று. இதெல்லாம் அழகாக லைனப் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். செலவு இருக்கும், செலவுக்கு ஏற்றது தானே எல்லாமே. ஆனால் சுப செலவுகளாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த செலவுகளாக மாறுவதனாலே அந்த செலவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்கன்றது இன்றைக்கு சூட்சமம். 29 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஈச்சனாரியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வளமும் நலமும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடங்கள்லாம் நல்ல பாவ கிரகங்கள் அமர்ந்து விட்டால் அவருக்கு பல விதத்திலும் வருமானம் வரும்னு ஜோதிட அடிப்படை சொல்லும். 2 பேர் சுபராக இருக்காங்க, குருவும் புதனும். சூரியன் பாவ கிரகம், அவர் போய் உட்காண்டார். அதனால் உமக்கு லாபம் உண்டு. 12க்குரியவன் தான் 10ல் போய் உட்கார்ந்துருக்கிறான். அதனால் எதிர்பாராத செலவுகளும் உண்டு. ஆனால் இன்றைக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய குபேரனான சந்திரனான 11வது இடத்துல வந்து உட்காண்டார். அப்போ லாபம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி வெற்றி, லாபம் இதை நோக்கிய பயணங்கள் உங்களுக்கு உண்டு. நிதானமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வெற்றியை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் நீங்கள் மனசில் ஆம்பிஷனாக வச்சுருக்கிறீங்களோ, குறிக்கோளாய் வைத்திருக்கிறீர்களோ, சென்றடைய வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருக்கிறீர்களோ, அந்த செயல்களையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் புஷ் பண்ணி விடுங்க. தூண்டுகோல்னு சொல்லுவோம். எரியிற விளக்கில் கொஞ்சம் கோல் போட்டு சும்மா தூங்கினா அது சுடர் விட்டு எரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி தூண்டுகோல் போடுவதற்கான நாள் என்று. அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தூண்டுகோலை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். எப்படி உண்டுகோல் பண்ணால் அடுத்தது பிரைட்டாக எரியுது இல்லைங்களா? அதே மாதிரி இன்றைய நாளிலே கொஞ்சம் அந்த நகாசு வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்கள் பக்கம் இருக்கும். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே சௌந்தரராஜ பெருமாள் அப்படின்னு நம்ம சுவாமி இருப்பார், அவரை நீங்கள் வணங்குங்க. பெருமாளை வணங்குதல் ரொம்ப சிறப்பு. அவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சமும் நலமும் வெற்றியும் தரும். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. வெற்றியை இலக்காக செய்து அதனால் நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையை கொஞ்சம் செக் பண்ணி போயிட்டுருக்கிறீங்க. குரு உங்களை 5ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருப்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கிறாரு. கூடவே லாபத்தின் அதிபதியான சூரியனும் வைத்திருக்கிறார். அதனால் மனது எப்போவுமே லாபத்தை நோக்கிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். எனக்கு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்கள் ராசிநாதனும் நேரடியாக உங்களை பார்க்கறதுனால இதை கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக பார்க்குறதாரு. ரொம்ப அது சிக் ஃபீலாக இருக்குது. எனக்கு லாபம் வரலையே, எனக்கு வரலையேன்னு ஒரு போச்சு மனசுக்குள்ளே ஒரு ஊட்டிகிட்டே இருக்குது. இன்றைக்கி தான் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பகவான் உள்ளே வந்துட்டார். மனசு அப்படிங்கிற இடம் தொழில் என்ற இடத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்போ தொழிலில் விருத்தி அப்படிங்கிற விவகாரங்கள் எல்லாம் இல்லாமல் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு மனசிலே சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்களா? இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் களிப்பையும் இன்று தொழில் மூலமாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு நல்லா புரிஞ்சிட்டோம்னா இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் இல்லைங்களா? இன்றைய நாளிலே வேலை இல்லை அப்படிங்கிற அன்பர்கள் வேலை தேடுவதற்கும், வேலையிலேருந்து இடமாற்றங்கள் பண்ணுவதற்கான எண்ணம் இருப்பவர்கள் இடமாற்றங்களை பற்றி யோசிப்பதற்கும், புதிய வேலை வாய்ப்பு வேண்டாம் சார், இருக்கிற வேலையில் நான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் மாற்றணும்னு யோசிக்கிறேன் சார், அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்வதற்கும், ப்ரொமோஷன்லாம் வேணுங்க அதுக்கு எதனா பேப்பர்லாம் பண்ணலாமா அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி போடலாம் அப்படிங்கிறதும், இதெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், அந்த வேலையை அனுகூலமாக முடித்து கொடுக்கக்கூடிய நாள் இன்று. அதனால் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக உங்களுடைய தொழில் விஷயத்தில் எடுத்துக்கோங்க. கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனாலே எப்படிலாம் நீங்கள் எதனா சொத்துக்கள் எல்லாம் மாற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் என்ன இருந்துன்னா அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
இன்றைக்கு நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான முருகப்பெருமானை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தையும் நலத்தையும் மேன்மேலும் வளர்ச்சியும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன், குரு மற்றும் புதன் சேர்ந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு நிறைய மனதிலே குழப்பங்கள், கவலைகள், குடும்பத்தை பற்றின சிந்தனைகள், குழந்தைகளை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கணுமே நீ கவலை. இந்த கவலையினாலே உடல் இளைத்தல், மன அழுத்தம், சோர்வு இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கு எந்த காரியம் நீங்கள் செஞ்சாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்க போகுது அப்படிங்கிற காரிய தாமதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்திரனுடைய பூச நட்சத்திரத்தினுடைய ட்ராவல் சொல்லிக் கொடுக்குது. அதனால் பெருசாக எதையும் அப்படியே ட்ரமாட்டிக்கலாக மாறிடுது அப்படின்னு எண்ணத்தை வைத்துக்கொண்டு அது செய்யலையேன்றதுனால எதிர்பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. காசு விஷயத்தில் பணம் வருவதற்காக தான் தனகாரகனான இந்த குரு 8ல் உட்கார்ந்துருந்தாலும் பார்த்துடுறாரு. அதனால் எப்படியான குடும்பத்தில் பணத்தை கொடுத்துருவார். ஆனால் கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கும். சூரியனுடைய எஃபெக்ட்லேயும் புதனுடைய எஃபெக்டில் மனசில் எப்பயுமே கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தை பற்றின கவலை அப்படிங்கிறதும் மனதில் வைத்து கொண்டு இருக்கலாம். சரிங்க இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு சரியாக போடும், ஒரு நாள் போல் இன்னொரு நாள் இருக்காதுன்னு நம்ம ஆறுதல் படுத்தி கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்தீங்கன்னா போதும். ரொட்டீனை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தால் மட்டும் போதும். வேறு எதுவும் புதுசாக மாற்றங்கள் செய்யாமல் இருப்பது இன்றைக்கு நல்லது. இன்றைய நாளிலே 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதான சிக்கல்கள் வரும்போது சிங்கார வேலன் தான் நமக்கு இருக்கிறாரு. முருகப்பெருமான் காலை பணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை ராசிநாதன் குரு பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாள் 8ஆம் இடமான கடகராசிக்குள்ளரே சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சிட்டார். அப்போ சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இன்றைக்கி மூலம் பூராடம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அவர்கள் கொஞ்சம் இன்றைக்கி மறதி இல்லாமலும் பதட்டம் இல்லாமலும் இந்த நாளை கழிக்க வேண்டும். நார்மலாக இந்த 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குற சூரியன் அப்படின்னாக்க தேவையில்லாத அலைச்சலை கொடுப்பார். அப்போ எங்கேனா போகிறதா இருந்தாக்க ஃபோன் பண்ணிவிட்டு போங்க, இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டு போங்க. தேவையில்லாமல் வீண் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பதனால அசதியும் சோர்வும் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. புதனும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே வீட்டில் அந்யோன்யமாக இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக வேலைக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது மீன ராசிக்குள்ளே சனி பகவான் அமர்ந்திருக்கிறது. வார்த்தை சரியாக பயன்படுத்தாதது, குழப்பங்களான விஷயங்கள் எல்லாம் உங்கள் ரிலேஷன்ஸ்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்கக்கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களால் விரோதங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடங்கள். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். ஸ்மூத்தாக போயிடும் இந்த டே அப்படின்னு வச்சுக்கலாம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கும்பராசிக்குள்ளே ராகு அமர்ந்திருக்கிறார். அதனால் பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின கவலை கொஞ்சம் தள்ளி வச்சுடலாம், தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமைவதற்கு 3, 8 என்ற எண்ணையை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் ராசிநாதனுக்கு ஏற்றாற் போல் இன்றைக்கு ராமபிரானை ராம ஜபம் ரொம்ப நல்லதுன்னு சிவபெருமான் சொல்வார். இது சகஸ்ரநாமத்திலையும் உண்டு. ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராமன் அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டு ராம ஜபத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வெற்றியையும் வளத்தையும் நிச்சயப்படுத்தி தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய சூழலிலே
உங்கள் ராசியின் நாதனுடைய சாரத்திலேயே அமர்கிறார். பூச நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இன்றைக்கி 7ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நேராக 7ஆம் இடம் நார்மலாக சுகமான இடம். கலத்திர சுகம், வாழ்க்கையிலே சுகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு மனது ரெடி ஆயிடுச்சு. 8ஆம் இடத்துல ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறது நமக்கு செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து உங்களுடைய குடும்பஸ்தானமான கும்பராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ குடும்பத்திலே சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதனால் வரக்கூடிய செலவுகளும் உண்டு. அது யாருன்னா சரி பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னா, ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல இருந்து மிதுன ராசிக்குள்ளேருந்து குரு பகவான் பார்க்கறதுனாலே கொஞ்சம் அதை பற்றின கவலைகளை கொடுப்பார். ஆனால் சூரியனுடைய விஷயத்தினால பொருள் வரவு வரும். புதனுடைய காரியத்தினாலே தன லாபம் கிடைக்கும். இவங்க 2 பேரும் காசு கொடுத்துருவாங்க. உங்கள் ராசிநாதனே 3ஆம் இடத்தில் இருப்பதனாலும் காசுக்கு பஞ்சம் இல்லை, பைசா வந்துடும். ஆனால் கொஞ்சம் கவலை இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப சுகப்படுறதுக்கு இல்லைங்க, அப்பப்போ கொஞ்சம் சுகத்துக்கு ஏற்ற மாதிரி துக்கமும் கொடுப்பார், துயரமும் கொடுப்பார் அப்படிங்கிறது இன்றைய நாளில் டோன் அப்படின்னு வச்சுட்டா இன்றைய நாள் ஓரளவு புரிஞ்சிச்சு. 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவன் தாள் வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல நலத்தையும் பலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியை குரு பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். குரு என்பவர் தனத்தை கொடுப்பவர். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்காரர். அவர் பார்க்கறதுனால பண வரவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவார். செவ்வாய் பார்க்குறார், தன்னுடைய 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார் இல்லைங்களா. அப்போது பயம், கவலை இதெல்லாம் கொடுத்துருவார். இந்த சூழ்நிலையிலே கடக ராசிக்குள்ளார சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சிட்டார். உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது இது 6ஆம் இடம்னு சொல்லுவாங்க. ரிணரோக சத்துரு இடம். பைசா கொடுக்குற வேண்டியெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிற சூழ்நிலைகள் உண்டு. மகிழ்ச்சிகரமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களை வாழ்க்கையிலே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம், களிப்பு போன்றவை வருவதற்கான சூழ்நிலையும் உண்டு. எதையும் கொஞ்சம் ஆர்வமாக செய்யணும்னு எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த ஆர்வத்தின் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான ஸ்கோப் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக சில விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை காட்டட்டும். 7-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரட்டும். அசாத்தியம் சாதக சுவாமின்னு அசாத்தியம் சபகிம்பத, சாத்தியமே இல்லை, எதுவுமே முடியாது அப்படிங்கிற காரியத்தையும் முடித்து காட்டுவார் அந்த ஆஞ்சநேய பெருமான். அப்படி உங்களுக்கு முடியாத காரியங்களை முடித்து தருவதற்கு உறுதுணையாக இருந்து இன்றைய நாளை நல்லபடியாக நடத்தி தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துட்டார். உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கடக ராசிக்குள்ளார நமக்கு சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சிட்டார். இந்த 5ஆம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் காரியத்தெல்லாம் தடை பண்ணி ஓட்டுவார்னு அர்த்தம். லாபம் வரத்துக்கு யாருன்னா இருக்கிறாங்களான்னா 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்ப தன ஸ்தானத்துக்குரிய செவ்வாயானவர் சிம்மராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற இண்டிகேஷனை பார்க்கும்போது இவர் பணம் தருவார். கேதுவோடு சேர்ந்ததுனால கன்ஃபார்மாக பணம் உண்டு. ராகுவை பார்ப்பதனால எதிர்பாராத சூழ்நிலையில் உங்களுக்கு நஷ்டம்னு வரும்போது திரவிய லாபம் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போது எப்படியான ஒரு மேக்கப் பண்ணிவிடுவார். வரவும் செலவும் மேட்ச் பண்ணி விட்ருவாங்க. இன்றைக்கு நீங்கள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே சில முக்கியமான முடிவுகளை அழகாக எடுக்கவில்லை என்றால் தவறுதல் நடக்கும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி வீக்கெண்ட்னால் கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளோடு உட்காந்து அவங்க லைஃப்பை பற்றி யோசிங்க. டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்னு பாருங்க. அதே மாதிரி அவங்க ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணுறதுக்கு யோசித்து காரியங்களை எடுங்கள். அதே மாதிரி இந்த பங்கு சந்தைன்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அதெல்லாம் பற்றின விஷயங்களெல்லாம்
டிக்டேட்டிவாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் மண்டேக்கு மேலே போய் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த காரியம் செய்தீர்கள்னால் பதறின காரியம் சிதறிவிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த டாப்பிக்கில் இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அட்டென்டிவாக இருந்துருங்க. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் இன்றைய நாளிலே அவசியம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல வளத்தையும் நலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன்.